அடுத்தது கும்பராசி. கும்பராசியோட குணாதிசயங்கள், அவங்களும் கடன் பிரச்சனையிலேருந்து வெளியில வரத்துக்கு ஏதாவது ஒரு தீர்வு சொல்லுங்க. இந்த சாப்பாடு இந்த இது கொஞ்சம் சாப்பிட்டாலும் டேஸ்டா இருக்கணும். டேஸ்டா இருக்கணும். அ, இவங்க செஃப் செஃப் ராசிம்பேன். ம், சமைக்க தெரியுதே இல்ல, இதுல உப்பு கம்மி, இது காரம் கம்மி, இது நல்லா இருந்தா நல்லா இருக்கும், இப்படி பாருங்க அப்படின்னு கரெக்டா சொல்லிடுவாங்க. சொல்லிடுவாங்க. சுற்றம் இல்லை. ஆமா. அது கொஞ்சம் அனுசரிச்சு போக வேண்டிய ராசி இந்த ராசி. கடன் பிரச்சனையிலேருந்து இவங்க வெளில வரணும்னா என்ன பண்ணலாம்? நிச்சயமாக கடன் பிரச்சனையில இருந்த ராசி மீண்டு வந்து ம், திங்கட்கிழமை, முக்கியமா திங்கட்கிழமை ஒட்டி ஏதோ ஒரு வேலை ஏன்னா நிறைய பேர் வேலை இல்லாம அந்த ட்ரை பண்ணலாம். ம், இந்த ராசி சரி நான் பிஸ்னஸ் பண்றேன், பிஸ்னஸ் சம்மந்தப்பட்ட டெவலப் ஆகணும்னா விளம்பரங்கள் விசிட்டிங் கார்டு இல்லாத கும்பம் இருக்கக்கூடாது. ம். வணக்கம் எல்லாருக்குமே. நான் உங்க பாலாம்பிகா. உலகம் எல்லாம் பார்த்து ரசிச்சிட்டு இருக்கிற எங்க ஜோதிடர் யுகம் சேனல் அனைவருக்குமே ரொம்ப வணக்கம். ஏன்னா நீங்கள் இல்லைன்னா அந்த சேனல் இவ்வளோ பிரபலம் ஆயிருக்காது. ஏன்னா ஜோதிடர் அப்படின்றது எல்லாருக்குமே தேவைப்படுது. எல்லாருக்கும் கண்டங்கள், அந்த கட்டம் சொல்லுவாங்க, அதெல்லாம் நிறைய விஷயம் நம்ம தெரிஞ்சுக்கணும். வாழ்க்கையில் நாளைக்கு நம்ம என்ன சாதிக்க போகிறோம், எப்படி இருக்க போகிறோம், என்ன பிரச்சனையிலேருந்து நம்ம எப்படி வெளியில் வரப்போகிறோம், என்ன சொத்து வாங்க போகிறோம், எப்படி சம்பாதிக்க போகிறோம், எப்படி குழந்தை குட்டிங்களை நம்ம காப்பாற்ற போகிறோம், நிறைய விஷயங்களுக்கு ஜோதிடம் தாங்க நம்ம நிறைய பேரை காப்பாற்றிட்டு இருக்கு. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஸ்ரீ சுபம் விஜயகுமார் அவர்களை தான். ஜோதிடர் உலகத்தில் அவர் நிறைய விஷயங்களை சொல்லிகிட்ருக்காரு. அதுவும் எல்லாமே புது விஷயங்களை சொல்லிகிட்ருக்காரு. ஒருத்தருடைய குணாதிசம் எப்படி இருக்குது, ஏன்னா 12 ராசியோட குணாதிசயம் நானும் தெரிஞ்சுக்கணும், நீங்களும் தெரிஞ்சுக்கணும். அடுத்தது ஒரு விஷயம், முக்கியமான விஷயம் என்ன தெரியுமாங்க, இப்போ நிறைய பேர் கடனில் இருக்கோம். எல்லாரும் கடன் வாங்கிட்டு கட்ட முடியாமல் ஸ்கூல் ஃபீஸ் கட்டுறதுக்கு கடன் வாங்குகிறோம், காலேஜுக்கு பணம் கட்ட கடன் வாங்கிட்டு இருக்கோம். வீட்டில் வாழ்க்கை எப்படி போகிறது, அதுக்கு நம்ம கடனை வாங்கிட்டு வட்டி கட்டிக்கிட்டு கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம். ஸோ எல்லாருமே கடன் பிரச்சனையிலேருந்து எல்லாரும் வெளியில் வந்து ஆகணும். அடுத்தது உங்களோட குணாதிசயம், அதை நீங்களும் தெரிஞ்சுக்கணும்னு ஆசை தானே. அப்படி நம்ம 12 ராசியோட குணாதிசயமும் அவங்க கடன் பிரச்சனையிலேருந்து எப்படி வெளியில் வரணும், மீண்டு வர்றதுக்கு நான் ஐயாவை தான் நான் கேட்க போகிறேன். 12 ராசி, அதில் உங்கள் ராசியும் இருக்கும். நோட் பண்ணிக்கோங்க, ஃபுல் வீடியோ பாருங்கள். அப்போ தான் அவர் ஐயா என்ன சொல்கிறாரு, கடன் பிரச்சனைலேருந்து வெளியில் வர்றதுக்கு என்ன தீர்வு சொல்கிறாரு அப்படின்றத உங்களுக்கும் புரியும். சரிங்க, நானே பேசிகிட்டு இருந்தால் எப்படி, நம்ம விஜயகுமார் ஐயாவை மீட் பண்ணுவோமா, அவரையே சந்திப்போம். அடுத்தது கும்பராசி. கும்பராசியோட குணாதிசயங்கள், அவங்களும் கடன் பிரச்சனையிலேருந்து வெளியில் வரத்துக்கு ஏதாவது ஒரு தீர்வு சொல்லுங்களேன். கும்ப ராசிங்கிறது வைராகியம் மிக்க ராசிங்க. இந்த ராசி காலபுருஷனுக்கு 11ஆம் இடம். இங்க சனி என்ற கிரகம் தான் இது. இந்த ஒரு ராசியில் தான் உச்சமும் இல்லை நீச்சமும் இல்லை. அப்ப எல்லாத்தையும் சமமா நடத்த ஆசைப்படுற ராசி, அதே மாதிரி சமமா நடத்தணும்னு எதிர்பார்க்கிற ராசி. எனக்கு ரெஸ்பெக்ட் இல்லை அங்க இருக்காது, டக்குன்னு கொஞ்சம் கோபம் வந்த ராசி. அதாவது ஒரு சபையில் ஒரு தவறு நடக்குதுன்னா முன்னாடி இந்த பேச்சு இப்போ தப்புப்பா அப்படின்னு சொல்கிற ராசி கும்பராசியாக இருக்கும். சபைகள் சங்கங்களில் முக்கியமாக பேசக்கூடிய ராசி இந்த ராசி. இந்த ராசிக்கு ஒரு சின்ன ஒரு இருக்கும், மத்தியானம் லைட்டாக குட்டி தூக்கம் போட ஆசைப்படும். சாப்பிட்டுட்டு லைட்டாக அந்த குட்டி தூக்கத்துக்கு ஏங்க ராசி. அப்படியே அதுக்கப்புறம் அவ்வளோ ஆக்டிவாக செய்வாங்க. அது இந்த சாப்பாடு விஷயத்தில் ரொம்ப பர்ஃபெக்ஷன் பார்க்கும். அதாவது சாப்பாடு இந்த இது கொஞ்சம் சாப்பிட்டாலும் டேஸ்டாக இருக்கணும். இவங்க செஃப் ராசிம்பேன். சமைக்க தெரியுதே இல்லை, இதுல உப்பு கம்மி, இது காரம் கம்மி, இது நல்லா இருந்தா நல்லா இருக்கும், இப்படி பாருங்க அப்படின்னு கரெக்டா சொல்லிடுவாங்க. அப்ப இந்த தூக்கமும் சாப்பாடும் இந்த ராசிக்கு நான் சொல்லுவேன், உங்களுக்கு ஒரு பிரச்சனையா, நல்லா சாப்பிட்டுட்டு நல்லா தூங்கிட்டு ஒரு படத்துக்கு போயிட்டு வந்து அதுக்கப்புறம் யோசிங்க. ஏன்னா சனிச்சந்திரனை சினிமாவை குறிக்கும். அப்போ அந்த என்ன சொல்றோம்னா மைண்டு கிளாரிட்டி தான். இந்த ராசி காற்று தத்துவம் பிரபஞ்சத்தோட இதா இருக்கும். உள்ளுணர்வு இன்ட்யூஷனாக வேலை செஞ்சிடும். இப்போ வேலைக்கு போகிறவங்களா இருக்காங்க, சரி எப்படி சார்னா வேலைக்கு போகும்போது நிச்சயமாக வேலையில் மிகப்பெரிய யோகம் வரணும்னா அங்கே பெண் சம்மந்தப்பட்டது ஏதோ ஒரு ஹெல்ப் பண்ணி தூக்கி விடுவாங்க. பெண் பெயர் கொண்ட நண்பர்கள் கூட அங்கே ஹெல்ப் பண்ணக்கூடிய அம்சம் உண்டு. இவங்களுக்கு ஒரு திங்கட்கிழமை அன்று வேலைக்கு சர்ச் பண்ண வேலை கிடச்சிடும். திங்கட்கிழமை, முக்கியமாக திங்கட்கிழமை ஒட்டி ஏதோ ஒரு வேலை ஏன்னா நிறைய பேர் வேலை இல்லாமல் அந்த ட்ரை பண்ணலாம். இந்த ராசி சரி நான் பிஸ்னஸ் பண்ணுறேன், பிஸ்னஸ் சம்மந்தப்பட்ட டெவலப் ஆகணும்னா விளம்பரங்கள் விசிட்டிங் கார்டு இல்லாத கும்பம் இருக்கக்கூடாது.
விசிட்டிங் கார்டு நிச்சயமா இருக்கணும். இன்னைக்கு இருக்கிற சோஷியல் மீடியால அதிக பயன்படுத்த வேண்டிய ராசி இந்த ராசி தான். நிச்சயமா சோஷியல் மீடியா சம்பந்தப்பட்டது போட்டு படிப்படியா மேல வருது. இந்த ராசிக்கு 2ஆம் இடம் குரு, 11ஆம் இடம் குரு. அப்ப குருங்கிறது நல்ல வார்த்தைகள், நல்ல பேச்சுகள், நல்ல எண்ணங்கள். இந்த பாசிட்டிவா பேசணுங்க. எப்படி ரொம்ப கஷ்டம், எப்படிங்க இருக்கேன், சூப்பரா இருக்கேன்னு சொல்லணும். ஜாஸ்தி வந்து சொல்லுவேன், எப்படிங்க சூப்பரா இருக்கேன். நீங்க உங்க வார்த்தையே உங்களுக்கு இதாகும். ஏன்னா உங்களுக்கு பிரபஞ்ச ராசியாக அம்சக்கூடிய அம்சம் உண்டு. இதெல்லாம் இவங்களுக்கு மிகுந்த யோகத்தை, மிகுந்த டெவலப்மெண்ட் கொடுக்கிற அம்சம் உண்டு. என்ன இந்த 7ஆம் இடம் சூரியனா இருக்கு, டக்குன்னு மோதிக்கும். இந்த ராசிக்கு ஒரு கொள்கைகள் 7ஆம் இடம் சூரியன் அது பகை இருக்குன்னா லைஃப் பார்ட்னராக இருக்கலாம், ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம், டக்குன்னு ஒரு கிளாஷஸ் வரும். நான் அதை மட்டும் கொஞ்சம் அனுசரித்து அட்ஜஸ்ட் பண்ணி போங்க. இது ஒரு பாயிண்ட் சொல்லுவேன். ஏன்னா எல்லா குற்றம் பாக்கின் சுற்றம் இல்லை. அது கொஞ்சம் அனுசரித்து போக வேண்டிய ராசி இந்த ராசி. கடன் பிரச்சனையிலேருந்து இவங்க வெளில வரணும்னா என்ன பண்ணலாம்? நிச்சயமாக கடன் பிரச்சனையிலிருந்து ராசி மீண்டு வந்து மிகப்பெரிய யோகத்தை, செல்வ அதிபதி வரணும் அப்படின்னா இவங்க வழிபட வேண்டிய தெய்வமாக இருப்பது பார்த்தீங்கன்னா முக்கியமாக மீனாட்சி சுந்தரேஸ்வரர் அம்சம். அப்ப மதுரை மீனாட்சி அம்சம் மிகுந்த யோகத்தை, செல்வ கடாட்சத்தை கொடுத்துருது. இந்த ராசிக்கு பார்த்தீங்கன்னா உணவு சம்பந்தப்பட்ட தானங்கள்ல சொல்லுவேன். பொதுவாகவே இந்த பருப்பு சம்பந்தப்பட்ட தானம், பருப்பு உணவுகள் தானங்கள் கொடுக்கலாம். நான் ஒரு சில சொன்னேன், ஒரு ஆர்ஃபனேஜ் இருக்கு, குழந்தைகள் இருக்கிற ஆர்ஃபனேஜ் போய் அன்னதானம் போட்டு வாங்கம்பா. அப்ப காகத்துக்கு இந்த ராசி உணவு வைக்கவே வாய்ப்புகள் பிறக்கின்றன. இதெல்லாம் இந்த ராசியோட யோக அம்சங்கள். இப்போ சாமி மேலே சாத்திட்டு மஞ்சள் கொடுப்பாங்க. ஒரு சில மஞ்சள் காப்பு போட்டிருக்கோம், மஞ்சள் காப்புல அந்த சந்தனத்தை வாங்கிக்கலாம். நான் ஒரு முருகர் கோயிலிருந்து வாங்க சொன்னேன். ஒரு அம்பாள் மேலே இது மாதிரி போட்டது, இதெல்லாம் பண்ணலாம். இவங்க துளசி வழிபாடு இவங்களுக்கு கடனை அடைக்க பிறக்குது. துளசி சம்பந்தப்பட்ட மாலைகள் பெருமாளுக்கு சாத்தி வழிபட்டாலும் கடனை படிப்படியாக அமைக்கக்கூடிய அம்சம் வந்துருச்சு. இவங்களுக்கு எப்பவுமே ஒரு கடவுளை மெயினாக வச்சுக்கணும், ஒரு குழந்தை வடிவ தெய்வம். குழந்தை வடிவத்தில் இருக்க ஒரு பால முருகரா இருக்கலாம், கிருஷ்ணர்ல குழந்தை வடிவத்துல இருக்கலாம், அப்ப கன்னி தெய்வமா இருக்கலாம். மர வழிபாடு யோகம்ங்க. இப்ப அரச மரம் ஆலமரம் வரும் இல்லையா, அது 2 தெய்வம் பின்னி இருக்கிற மாதிரி இருக்கும், அது யோகம். அப்புறம் யானை, இவங்க எப்பவுமே லோகோவை கொடுப்பேன். வீட்டுல யானை வச்சுக்காங்க, யானை லோகோ வச்சுக்காங்க. யானை இருக்கிற கோயிலுக்கு போயிட்டு வந்தா இதெல்லாம் இவங்களுக்கு அவ்வளவு அற்புதமா பணம் செல்வத்தை கொடுக்கற அம்சம் உண்டுங்க. சூப்பரா சொன்னீங்க. என்னன்னா அந்த கும்பராசி வந்து கடன் வாங்க மாட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு, எனக்கு ஒரு எங்க அண்ணன் ஒருத்தர் இருக்கிறாரு, கும்பராசி தான், கடனே வாங்க மாட்டாரு. ஆனா வாங்கினா அதையே திங்க் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. பட் நல்ல குணாதிசயம் அவங்களுக்கு எல்லாம் வந்து அருமையான ஒரு குணாதிசயம். அழகா சொன்னீங்க. கடன் பிரச்சனையில இருந்து வெளில வர்றதுக்கான வழிகளும் அருமையா சொன்னீங்க. ரொம்ப நன்றி ஐயா. கவலையே படாதீங்க. கும்பராசி அருமையான ராசி, ரொம்ப பொறுமை, வாழ்க்கையில சாதிக்கணும்னு நினைச்சிட்டு ஓடிக்கிட்டே இருக்கிற ராசி கும்பராசி. அதனால தைரியமா இருங்க. கடன்ல இருந்து சீக்கிரமா வெளில வந்துடுவீங்க. ஃபுல் வீடியோ பாருங்க, அதுக்கு உண்டான பரிகாரத்தையும் பண்ணி கடல்ல இருந்து வெளியில வந்து ஹாப்பியா இருக்கு. இந்த வீடியோல இருந்து உங்களுக்கு எவ்வளோ சந்தேகங்கள் இருக்கலாம். இந்த வீடியோல இருந்து நம்பர் எடுத்து எங்க விஜயகுமார் ஐயாவை நீங்களும் நேர்ல சந்திக்கலாம். உங்க ஜாதகம் எடுத்துட்டு போய் பாருங்க. நீங்க இந்த வீடியோல பாக்குறது இல்லாம நீங்க கடன்ல இருக்கலாம், பல பிரச்சனைகள்ல இருக்கலாம். என்ன பிரச்சனையில இருந்தாலும் அதுக்கு ஐயா அழகான உங்களுக்கு ஒரு தீர்வு கொடுப்பாரு. நீங்க நேர்ல சந்திக்கலாம். இல்ல நேர்ல சந்திக்க முடியலங்க, நான் வர முடியல, நான் ரொம்ப தூரத்தில் இருக்கேன் அப்படின்னா ஒன்றும் கவலைப்படாதீங்க. இது இந்த ஃபோன் இதுலேருந்து வீடியோலேருந்து நம்பர் எடுத்து ஆன்லைன்லேயே காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. வாட்ஸ்அப்பில் வாங்க, அவர்கிட்ட பேசுங்க, ஜாதகத்தை அனுப்புங்க, ஃபுல் டீட்டெயில் அவர் சொல்ல போகிறாரு. அதுக்கு உண்டான தீர்வும் உங்களுக்கு கொடுக்க போகிறாரு. அப்புறம் என்னங்க, மறக்காமல் நம்ம ஜோதிடர் யுகம் சேனலை ஃபுல்லாக பார்க்குறது மட்டும் இல்லைங்க, லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முடிஞ்சால் உங்கள் கமெண்ட்டை கொடுத்தீங்கன்னா எங்களுக்கும் ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் இல்லையா? தேங்க்யூ.